உங்களுக்கு இந்த தீபாவளி எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பூ. பட்டாசு வெடிக்கும் போது எல்லாரும் ரொம்ப கவனமா வெடிங்க பூ. உங்க குழந்தைங்க பட்டாசு வெடிக்கும் போதும் கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க பூ. பக்கத்திலே ஒரு வாளியில தண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் பாதுகாப்பா இருக்கும். உங்க அனைவருக்கும் ரஜி பாப்பா சேனல் சார்பா தீபாவளி வாழ்த்துக்கள். சந்தோஷமா இனிப்போடையும் பட்டாசோடையும் தீபாவளியை கொண்டாடுங்க. வாங்க நாங்க தீபாவளி எப்படி கொண்டாடுறோம்னு பாருங்க. நீ போன காலம் தொட்டு என் வாழ்வில் பகலே இல்லை, இருளோடு உன்னை தேடி இளைத்து விட்டேன். தீசை கொண்டாய் தேடி செல்ல விழி நான்கும் இல்லை என்று கண்ணீரை சிந்தி சிந்தி கரைந்து விட்டேன். பிரிந்தோம் அன்று துளியாக, இணைந்தோம் இன்று நதியாக. நீரின் தாகம் நீரால் தீர்ந்தது. மைனாவே மைனாவே, என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா. மைனாவே மைனாவே, என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா. சரோ, என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு? ஆமா, இதுக்கு தானே இத்தனை நாளா காத்து கிடந்திருக்கு. நீங்க போன வரை எத்தனை நாள் மனசு வருத்தப்பட்டு போட்டு அழுதுட்டு கிடந்திருக்கேன் தெரியுமா? இந்த வருஷம் தான் நீங்க வந்திருக்கிய, தீபாவளியும் வந்திருக்கு. என்ன தேய்ச்சி உங்களை குளிக்க வைக்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டுட்டு கிடந்தேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என் கூடவே நீங்க இன்னைக்கு முழுக்க இருக்க போறிய. இதெல்லாம் நினைக்கும் போது நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அதனால பாட்டு மட்டும் இல்ல, டான்ஸ் கூட வரும். சரோ, உனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியுமா? இன்னைக்கு எனக்கு இருக்க சந்தோஷத்துக்கு டான்ஸ் பாட்டு மட்டும் இல்ல, கதகளியே ஆடிடுவேன். சரோ, உன்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு. நீங்க என் கூட இருந்தாதானே உங்களுக்கு என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதான் இப்ப இருக்கனே சரோ. இப்ப இருக்கியே, ஆனா இதுக்கு முன்னால நம்ம 2 பேரும் பிரிஞ்சுதானே இருந்தோம். அதத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இனி நம்ம சேர்ந்து இருக்க போறலாம் எல்லாத்தையும் நீங்க பார்க்கதான் போறிய. சரி சரோ. ஏங்க அந்த கண்ணாடியை தான் கலத்துங்களா, என்ன தேய்ச்சிட்டு இருக்கேல்ல? இருக்கட்டும் சரோ, ஸ்டைல் போயிடும். ஷோ, குளிக்கும் போதாவது கலத்துங்க. சரி சரோ, கழட்டிடுறேன். நான் போய் தண்ணி சூடு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டுமா? வேண்டாம் சரோ, நான் பாத்ரூம்ல குளிச்சுக்கிறேன். அப்ப சரிங்க, நானே உங்களுக்கு தலையை கசக்கி விடி. இல்ல சரோ, நானே குளிச்சுட்டு வந்துருவேன். நான் என்ன சின்ன பிள்ளையா? அதெல்லாம் இன்னைக்கு இப்படிதான். ஓனர் வந்தாச்சு டிஸ்டர்பன்ஸ். சொத்த நேரம் கூட என் புருஷன் கூட தனியா இருக்க முடியாது, விடிய காலத்துல கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவாவ. என்ன ஓனர், எவ்வளவு நேரம் தான் உங்க புருஷனுக்கு என்ன தேய்ச்சிட்டு இருப்பிய? என் புருஷன் வெயிட்டிங்ல இருக்காரு ஓனர். எதுக்கு என்ன தேய்க்கதான் ஓனர்? சே, உன் புருஷனுக்கு நானே என்ன தேய்ச்சி விடுவேன்? ஓனர், நீங்க தேய்க்கணும்னு சொல்ல ஓனர். என் புருஷனுக்கு நானும் இதுல உட்கார வச்சு தேய்க்கணும்ல. உங்க புருஷனை உட்கார வச்சு 1.5 மணி நேரம் தேய்ச்சிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? சீக்கிரமா சட்டுப்புட்டுன்னு எண்ணெய் தேய்ச்சிட்டு கிளம்புங்க. நானே என் புருஷனை கூட்டிட்டு வந்து என்ன தேய்க்கணும்ல பாட்டு பாடி. அப்பா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே நின்றுக்க. ஓனர், அது வந்து காதுல உழுது ஓனர். ஆமா, காதுல உளியுது, இது கமலி காதுல வந்து அப்படியே விழுந்துரும். சே, வெக்கமா இல்ல? உங்களுக்கே வெக்கமா இல்ல, எனக்கு எதுக்கு வெக்கமா இருக்க போகுது? அவுட்டோர்ல வந்து இப்படி டூயட் பாடிட்டு இருக்கிய. டக்கு புக்குன்னு தேய்ச்சி வேலையை முடிங்க. நானே என் புருஷனை கூட்டிட்டு வந்து என்ன தேய்ப்பேன்ல. உன் புருஷனுக்கு என்ன தேய்க்கிறது வேற இடம் இல்ல போல்க. இதுல வந்து தான் உட்கார வச்சு தேப்பியாக்கும். மரியாதை இங்க இருந்து ஓடி போயிரு, இல்ல என்னால பறந்துரும். சரி ஓனர், எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை மட்டும் கிளியர் பண்ணிருங்க, நான் பேரியேன். என்ன டவுட்? இல்ல, உங்க கையில ஸ்பூன் தானே இருக்கு, இதுல எப்படி என்ன நிக்குது? அதை வச்சுட்டு மண்டையில குத்தாம எப்படி என்ன தேய்ச்சி விடுறிய? ஐயோ அம்மா, நான் ஓடிறியே. சே, போய் தொலை. ஏதியப்பா இவ்வளவு வீட்ல குடி வச்சேலாம் என்னைய தான் சொல்லணும். சரோ, வீடு சரோ, சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு போகுது. அவ பேசுற விளையாட்டா சீரியஸா பேசிட்டு போற. எலும்புங்க, நம்ம பாத்ரூம்க்குள்ள போய் மீதி எண்ணெய் தேய்ப்போம். இங்க உட்கார்ந்தா கண்ணு பட்டுரும். ஆமா, இந்நேரத்துக்கு யார் உங்களுக்கு போன் அடிக்குது? சரோ, எங்க அம்மா தான் போன் பண்றாங்க. அத்தை தானே, என்ன தேய்ச்சாச்சான்னு கேப்பா, பதில் சொல்லுங்க. ஹலோ அம்மா. ஐயோ, என்ன சொல்ற? அப்படியா? இந்த உடனே வரேன். ஏங்க என்னாச்சு? சரோ, எங்க அம்மா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்களாம். ஐயோ. ஆமா சரோ, வலிக்கு விழுந்துட்டாங்களாம். என் தங்கச்சி தான் போன் பண்ணா, நான் உடனே போய் ஆகணும். ஏங்க என்ன தேய்ச்சாச்சுல குளிச்சிட்டு போங்க. இல்ல சரோ, நான் அப்புறமா குளிச்சுக்கிறேன். ஏங்க சே, இந்த கிழவி எங்களை நிம்மதியா வாழ விடாது போல்க. பேதி எடுத்த கிழவி வீடியோக்குள்ள போன் பண்ணிட்டு இப்பதான் என் புருஷன் கூட 2 வார்த்தை சிரிச்சு பேசினேன். அதுக்குள்ள அதுக்கு பொறுக்கல. நான் அவரை சேர்ந்து நிம்மதியா இருந்துடக்கூடாது. இதுக்கு பேதி எடுத்துறான். பாத்ரூம்ல இதுவே எப்படி விழுந்துச்சு? இது எப்பவுமே பின்னால தான போவா. இன்னைக்கு மட்டும் என்ன பாத்ரூம்ல போய் பேதி எடுத்துருக்கு.
எனக்கு என்னமோ இதுல சந்தேகமெல்லாம் இருக்கு. போட்டோம், போன் பண்ணி கேட்டட்டும். இந்த தீபாவளியை நான் தனியா தான் கொண்டாடணுமா? ஷோ கடவுளை, எனக்கு மட்டும் எதுக்குதான் இப்படி நடக்குதோ? ஓனர், நாங்க என்ன தைச்சுக்கிடலாமா? முதல்ல ஒன்னிய க்ளோஸ் பண்ணணும். டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். சே, இந்த மனுஷனால என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல. அந்த கிழவியால என் சந்தோஷமே போச்சு. அம்மதான் முக்கியம் உழுதாச்சு ஓடிட்டாரு. என்னன்னே போய் தொலையட்டும். முதல்ல தம்பி சேகருக்கு பிள்ளைகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவான். அதுக்காக எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிக்காம இருக்க முடியுமா? கிழவி என்ன உழுது செத்தா போச்சு, உயிரோட தானே இருக்கு. அத பிறகு வச்சுக்கிறேன். சேகரி, தம்பி சேகரி, பிங்கி, சிம்பு, வாங்க எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி விடுங்க. எம்மாடி சரோஜா, பிள்ளைகளெல்லாம் எண்ணெய் தேய்க்கிறதுக்காக கூப்பிடுறியம்மா? ஆமா பாட்டி, தீபாவளில எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கணும்ல பிள்ளைகளை, அதுதான் கூப்பிட்டு இருக்கேன். சரிம்மா சரோஜா, முதல்ல என் தலையில எண்ணெயை தேய்ச்சி விடு. நான் முதல்ல போய் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு பட்டாசு வெடிக்க போகணும். என்னது, உங்களுக்கு என்ன தேய்க்கணுமா? ஆமாம்மா, தீபாவளினாலே தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்ல, அதுக்குதான் எனக்கு கொஞ்சம் தேய்ச்சி விடுமா? பாட்டி, எண்ணெய் தேய்க்க முடியாங்க எங்க இருக்கு? நாங்க இதுல சொத்தால கைய முக்கிட்டு தேய்ச்சி விடுங்க. சரோஜா, தலையில தேய்ச்சி விடுமா, முடி அப்பதானே நல்லா அடர்த்தியா வளரும். அடர்த்தியாவா? இதுல ஒத்த முடி கூட ஒரு நாள் வளர்ந்துக்கிடாது. பாலைவனமா பழங்கி பாறை மாதிரி இருக்கு. கிட்ட வாங்க, என் கையில ஒட்டிட்டு இருக்க எண்ணெயே லேசர் ஆகி விடிய போதும். இல்லம்மா, ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய நல்ல குளு குளுன்னு தலையில தேய்ச்சாதான் நல்லா இருக்கும். நல்லா அடிச்சு தப்பி எண்ணெய உள்ள இறக்கணுமா? ஆமா, ஒரு வாட்டை போடுங்க, போனால் வச்சு ஊத்திடுவான். ஏன் பாட்டி நீ சோதிக்கிறீ? நானே டென்ஷன்ல நிக்கேன். வாங்க, என் கையில இருக்க எண்ணெய் ராவனாலே போதும். ஆஹா, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. நான் என் தங்கச்சி குடிச்சி மரியா வீட்டுக்கு போறேன். அங்க போய் அவளுக்கு நானும் எனக்கு அவளும் மாத்தி மாத்தி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு வரோம். இங்க வந்து புது ட்ரெஸ் போட்டுக்கிறேன். பாட்டி, இந்த நேரத்துல போய் அந்த பாட்டி டிஸ்டர்ப் பண்ணாங்க பாட்டி. நானே உங்களுக்கு தேய்ச்சி விட உட்காருங்க. இதெல்லாம் பத்தாது, எனக்கு 1/2 பாட்டில் எண்ணெய் தேய்ச்சியே ஆகணும். என்ன குடத்துக்குள்ள தான் முக்கணும் உங்களை. ஆஹா, நான் தங்கச்சி குடிச்சி மரியா வீட்டுக்கு போறேன். சோ, இந்த கிழவி எதுக்குதான் இப்படி அலைதோ தெரியல. ஏதிதான் இருக்கு. குடிச்சி மரியா பாட்டி தீபாவளியே கொண்டாட முடியாவ. அவிய வீட்டை போய் இப்ப தட்டி எழுப்ப போதா? என்னையே போய் ஒளியட்டும். அக்கா தங்கச்சி பாசம் ரொம்ப தான் பயணம் போகுது. ஏய் ஜெனி, பாருங்க வா. என்னக்கா? ஆமா, உன் புருஷனுக்கு என்ன தேய்ச்சி விட்டுட்டியா? இல்லக்கா, அவர் தூங்கிட்டு இருக்காரு. அம்மா இப்பதான் வந்து எழுப்பி விட்டாங்க. நான் அதான் எழும்பி வந்தேன்க்கா. இந்த என்ன இப்படி? இத கொண்டு போய் முதல்ல அவருக்கு தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் உனக்கு தேய்ச்சிக்க. ஏக்கா, எப்படிக்கா தேய்க்கணும்? சோ கடவுளை, என்ன தேய்க்க தெரியாதா? என்ன தேய்க்க தெரியும், உடம்பு ஃபுல்லா தேய்க்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க, அதான் கேக்கேன். முன்ன பின்ன தீபாவளி கொண்டாடி இருந்தா தானே தெரிஞ்சிருக்கும். உன் புருஷனுக்காக தான் இப்ப தலை தீபாவளிக்கு நீ கூப்பிட்டு இந்த எண்ணெய் கொண்டு போய் அவ தலையில நல்லா ஊத்தி தேய். இல்லன்னா இரு, சேகரை கூப்பிட்டு தேய்க்க சொல்லி. சேகரு, தம்பி சேகரு. ஏல, உன்னை எத்தனை தடவை தான் கூப்பிடுறது? ஒரு தடவை கூப்பிட்டு வர மாட்டியோ? அதால ராத்திரி போது அந்த குருமி கூட சேர்ந்து கும்மி அடி. விடிஞ்சதுக்கு வர நல்லா கிடந்து தூங்கு. என்ன, இந்த எண்ணெய் கொண்டு போய் ஜெனிபர் புருஷனுக்கு தேய்ச்சி விடு. ஆமல, அவளுக்கு எங்க தேய்க்க தெரியும்? நீ இத கொண்டு போய் அவளுக்கு தேய்ச்சி விட்டு குளிக்க சொல்லிட்டு வா. பாத்ரூம்ல உட்கார வச்சு தேய்ச்சி விட்டு அங்கேயே குளிக்க சொல்லு. நீ அவருக்கு தேய்ச்சி விட்டு வாழனா உனக்கு தேய்க்கே. சோதிக்காங்களே, நானே டென்ஷன்ல நிக்கேன். உன் மாமங்க இருந்தார்ல, விடிய காலத்துல பயணம் போயாச்சு, அதான் டென்ஷன். இந்த பிடில போ. ஏய் ஜெனிபர், நீ முழிச்சிட்டே இருக்காத, நீ ரொம்ப எண்ணெய் தேய்ச்சிட்டு குளி. சரிக்கா. சும்மா லேசா தேய்ச்சிக்க, ரொம்ப தேய்ச்சி சன்னி வந்துற போகுது. பழக்கல்லாத விஷயத்தெல்லாம் ரொம்ப பண்ணக்கூடாது. சீவக்காய் போட்டு குளி. சரிக்கா. ஷோ, என் பிள்ளைல நான் எத்தனை தடவை தான் கூப்பிட்டு கொண்டாடுறதுன்னு தெரியல. போய் ரூம்ல எண்ணெய் தேய்ச்சி பக்கெட்ல ஒரு முக்கு முக்கி வெளியே தூக்கி எறிஞ்சிருவான். குழந்தை குழந்தை. வாங்க ரோசப்பக்கா, உட்காருங்க ரோசப்பக்கா, காப்பி எடுத்துட்டு வரேன். குழந்தை, உனக்கு பலகாரம் எடுத்துட்டு வந்தேன். தேங்க்ஸுக்கா. தாங்க தாங்க தாங்க. நீங்க தந்தியெல்லாம் எதுவுமே வேண்டான்னு சொல்ல மாட்டேக்கா. சரி குழந்தை, உனக்கு மதிய சாப்பாடு சேர்த்து நான் என் வீட்டுல செய்ய. நீனும் உன் புருஷனும் பச்சை கிளியும் உங்க அப்பாவும் சாப்பிடக்கு வந்துருங்க. என்ன ரோசப்பக்கா, வருஷம் நீங்களே எங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுறீங்க. நான் ஒரு நாள் கூட உங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட முடியலையே. பரவாயில்ல குழந்தை, என் தங்கச்சி பக்கத்துல இருந்தா நான் கூட மாட்டேனா? என் தங்கச்சி மாதிரி தான் நீ எனக்கு. கண்டிப்பா என் வீட்டுக்கு மதியம் எல்லாரும் சாப்பிட வந்துருங்க, சரியா? சரிக்கா வந்துறியா? ஆனா ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்களேன், நான் வந்து செய்ய. வேண்டாம் குழந்தை, நான் செஞ்சிருவேன். நீயே வியாபாரம் இவ்வளவு வேலை பார்த்துட்டு கிடக்க. ஒரு வேலையாவது என் வீட்டுல வந்து நிம்மதியா சாப்பிடு. சரிக்கா, ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மையே என் கூட இருக்க மாதிரி இருக்கு.
சரி குழந்தை, நீ என்ன இப்படி நினைக்கிறதுனால தான் உனக்கு நான் செய்யணும்னு தோணுது. பண்ணத்தை சாப்பிடு, எல்லாரும் மதியம் சாப்பிடக்கு வந்துருங்க. சரி ரோசப்பாக்கா, கண்டிப்பா வந்துருவோம். நான் போயிட்டு வரேன் குழந்தை. சரிக்கா வாங்க. ரோசப்பாக்கா குணம் மட்டும் ஒரு நாள் மாறவே இல்லை, அப்படியே இருக்காவ. என் கடையில் அவைய பண்டை வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காவ. இந்த குணம் யாருக்கு வரும்? இந்த அக்காவுக்காக நானே ஏதாவது செஞ்சே ஆகணும். பூ மாதிரி கல்யாணம் வரட்டும், அசத்திடுவோம். சரி சரி, அப்ப இன்னைக்கு மதியம் சமைக்கிற வேலை இல்லை. காலையில டிஃபனை மட்டும் முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருப்போம். பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமா, மத்தாப்பு சேலை கட்டி ஆடட்டுமா, தீபாவளி வந்தாச்சு அம்மா. ஹே தீவிலிக்கு தீவிலி, என்ன தேய்ச்சி நீ குளி, என் பாட்டி சொன்ன வைத்தியம் பாடி வந்த பைங்கிலி. ஹே பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமா, மத்தாப்பு சேலை கட்டி ஆடட்டுமா, தீபாவளி வந்தாச்சு அம்மா. ஹே சாமி
என்ன உங்களுக்கு நாங்க பட்டாசு வெடிக்க வந்திருக்கோம். பட்டாசு உன் வீட்டு முன்னால வச்சு வெடிக்க முடியாது. என் வீட்டுக்கு முன்னாடி வந்தாதான் வெடிப்பியோ? வருஷம் வருஷம் வந்து வெடிச்சிட்டு குப்பையாக்கி போட்டு போயிட வேண்டியது. குப்பையை பெருக்க முடியல. அவிய வீட்டு முன்னாடி வெடிங்க. போங்க போங்க. ஏ கருவாடு, நீ உன் வீட்டு முன்னாடி போய் வெடிப்போ. ஏ குடுமி, உன் வீட்டு முன்னாடி போய் வெடிப்போ. நாங்க இந்த வீட்ல இருந்து பட்டாசு எடுத்துட்டு வந்தா எல்லாம் சேகரோட பட்டாசு தான். அதானே, அடுத்த வருவானே நல்லா மஞ்சள் குளிப்பிய. 2 கொண்டையில இருந்து போவேல, கொண்டையிலே ராக்கெட் வச்சு கொளுத்தி அனுப்பி விட்டுருவேன். மேல போய் தான் டொம்மனி வெடிக்க வேண்டியிருக்கும், பாத்துக்கிடுங்க. போங்க இங்க இருந்து. ஏலே, உன்னால தனியா பட்டாசு வெடிக்க முடியாது. அப்படி வெடிக்க முடியலன்னா செனிப்பர் புருஷனையும் கூப்பிட்டுக்க. அது மட்டும் இல்லாம என் பிள்ளைகள் 2 சும்மா தான் கிடக்கு. அதுவரை கூட்டிட்டு வந்து சின்ன சின்ன பட்டாசு கொடுத்து வெடிக்க சொல்லு. அதை விட்டுட்டு இந்த குடிமையை